ப்ரோ பீச்சில் போயிட்டு பிரியாணி செய்யுங்க ப்ரோ, செஞ்சிடுவோம். ஆனால் பீச்சில் பிரியாணி செய்யணும்னா அடிக்கிற வெயிலில் செஞ்சோன்னா சும்மா நம்மளே வதங்கிடுவோம். அதெல்லாம் பீச்சில் பிரியாணி செய்யலாமான்னு தெரியல, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போலீஸ்காரங்களாம் சுற்றிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கார்பரேஷனாலும் சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன குப்பை போட்டால் கூட கேட்பாங்க. சரி செய்ய முடியுமான்னு தெரில. சரி வாங்க பீச்சில் போயிட்டு பிரியாணி செய்வோம், போலாம் வாங்க. நானும் ஃபர்ஸ்ட் வண்டியில எல்லாமே எடுத்து வச்சுட்டு புதுசா கேஸ் வாங்கி கேஸ்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு நானும் பெட்ரோல்லாம் போட்டுன்னு அப்படியே கிளம்பிட்டேன். வண்டியில இடமே பத்தல, இப்போ பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே எடுத்துன்னு போறது வந்து தண்ணி கேனு, அப்புறமா பாத்திரம்லாம் எடுத்துன்னு போறோமா. நம்ம வண்டி நல்லா சுத்தமாக இடமே பத்தல, முன்னாடியும் வைக்க முடியல பின்னாடியும் வைக்க முடியல. கேஸ் வேறு இல்லை, கேஸ் எடுத்துட்டு போறோமா, சுத்தமாக இடமே இல்லை. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டிட்டு போறோம். சரி நம்ம போயிட்டு டாஸ்கை பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற அந்த வீடியோவை. நாங்கள் போகலாம். ஹாஸ்பிட்டல் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்துட்டோம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்தாச்சு, நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு சமைப்போம், அங்கே போகலாம். எல்லாம் ஜோடி ஜோடியாக போகிறாங்க, நம்ம தான் அடுப்பியும் அரிசியும் தூக்கின்னு போகிறோம். வாங்க, என் ஜோடி வீட்டில் இருக்குது. நம்ம காதல் ஜோடியெலாம் பார்க்காம நம்ம வந்த வேலையை நம்ம டாஸ்க்கை மட்டும் பண்ணோம். வாங்க போகலாம். நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், ஆனால் முக்கியமானது ஃபஸ்ட்டு ஊற்றுறது எண்ணெய், அதை வாங்கிட்டு வரல. ஆனால் வச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ நம்ம திருப்பி போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் வாங்கி அனுப்பி விட்டுருக்கேன் ஒரு பையனை. நம்ம அது வரைக்கும் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஐயோ பீச்சு மண்ணா நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. அது இவ்வளோ வெயிட் வந்து தூக்கிட்டு நடக்கிறதுக்கு சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு பக்கத்துலாம் செய்ய போகிறோம். கடலை பார்த்துட்டு போட்டில் உட்காந்து செய்ய போகிறோம். வந்துட்டோம் நம்ம பீச்சுக்கு செட்டிங்காக வந்து போட்டில் உட்காந்துட்டோம். இது அப்புறம் நம்ம டாஸ்க் ஆரம்பித்து சமைக்க வேண்டியதான். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தோம், முடியல. ஸோ டயர்ட். வெயிட்லாம் நிறைய தூக்கிட்டு வந்தோமா, அதனால் டயர்டாகி உட்காந்துட்டோம் போட்டில். எண்ணெய் வந்தால் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஒரு எண்ணெய் மறந்துட்டேன். ஆனால் யோசிச்சுட்டே அந்த கடையில் நின்று ஏதோ மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்மா யோசிச்சான் ஃபஸ்ட் நான் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஐயோ எண்ணெயே வாங்கலையே அப்படி சொல்லிட்டு தான் ஞாபகம் வந்தது. அவன் எண்ணெய் வாங்கிட்டு தான் நம்ம பிரியாணியே செய்ய முடியும். சரி நம்ம இருந்து டாஸ்க்கை பண்ணிட்டு போவோம். அந்த டாஸ்க்கு கோசமே இந்த அடுப்பு வாங்கணும். அடுப்பை பற்ற வைப்போம், செருப்புலாம் கட்டி விட்டுலாம். எரியுது அடுப்பு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுடா, அவ்வளோ காத்தடிக்குதுங்க. நம்ம தடுப்பு சோறு போட்டு தான் நம்ம பற்ற வச்சு சமைக்கணும்னு நினைக்கிறேன். அடுப்பு எரிஞ்சுது, ஆனால் கண்ணுக்கே தெரிலங்க. அடுப்பு எரிஞ்சு சவுண்டு மட்டும் தான் கேட்டுது. சரி நம்ம முதல்ல டாஸ்க் ஆரம்பிப்போம். நம்ம கிச்சன் இது தான், இந்த போட்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிச்சன். இதெல்லாம் சமைக்க போகிறோம். அவன் எண்ணெய் வாங்கி வரத்துக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். வாங்க வீட்டில் செட்டிங்காக கட்டெல்லாம் எடுத்து வந்துட்டோம் சமைக்கிறதுக்கு. இது வந்து காய்கறி கட் பண்ணுறது ஒன்று வந்து நம்ம சாப்பிட்றது. பிரியாணி கறிவேப்பிலலாம் வேணுது அதில் பார்த்தீங்களா, ஒரு அறிவாளி. அரிசியை ஊற வச்சுருவோம். நம்ம அரிசியை ஊற வச்சாச்சு. ஆனியன், இப்போ தக்காளி அரைச்சிடுவோம். புதினாவை பிரிச்சிடுவோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆரம்பிப்போம். எண்ணெய் பூண்டு ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கா. பிரியாணிக்கு டேஸ்ட்டே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு தான். அது போட்டோன்னு தான் சும்மா பிரியாணி வாசனையே வரும். பீச்சு காத்துல பிரியாணி இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. மிளகா, புதினா, தயிர், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, சிக்கன், நம்ம
பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. கொதிக்குது ரொம்ப நேரமாக கொதிக்குது. கொதிச்ச பேர் தான் ரொம்ப நேரமாக கொதிக்குது. வெயிலாம் ஆட்டிது முடியல. நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள நம்ம கரோடாக ஆகிடுவோம் போல். ரொம்ப கஷ்டமான இருக்குது. அதுவும் இல்லாமல் கொதிச்சா தான் அரிசியே போட முடியும். அரிசி போட்ட பேர் தான் கொஞ்சம் மனசு ஆறிடும். சரி வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் அரிசியே போடல. அதுக்கப்புறமா தான் அரிசியே போடணும். ஒரு கொதி வந்தால் போட்டுடலாம். ஆனால் ஒரு கொதி கூட வரல. 4-5 வாட்டி திறந்து பார்த்துட்டோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கொதி கூட வரல. நம்ம கொதி வந்த பேர் அரிசியை போட்டு பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் விட மாட்டேங்குது. எவ்வளோ நேரமா நெய் அடியில் முட்டையை போட்டு மேலே டம் போட்டிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். கீழே முட்டை வந்துட்டுருக்கு. முட்டை பயங்கரமாக குக் ஆகிடுச்சு. பிரியாணியும் குக் ஆகிடுச்சு. தயிர் பச்சடி. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தாங்க முடியல. பிரியாணி வாசனையும் தாங்க முடியல. சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. சும்மா ஸ்மெல்லாம் தூக்கலாக இருக்குது. உப்பு தான் கம்மியாக இருக்குது. பிரியாணி கரெக்டாக வந்துருக்கு. அரிசியும் நல்லா வந்துருக்கு. இந்த முட்டை, பிரியாணி, சிக்கனு, ஆனியனு எல்லாம் உள்ளே போயிட்டு ஆடும்போது டேஸ்ட்டே வேறு டேஸ்ட்டு. நம்ம கஷ்டப்பட்டு கேமராமேன் திட்டுறான்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு 2 மணி வந்தோம். மணி 5 ஆகிடுச்சு. 3, 4, 5 3 ஹவராக உட்காந்து செஞ்சு சாப்பிட்டுது. நல்லாயிருக்கு. இதோ டாஸ்க் முடியுது. நம்ம பீச்சில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அப்போலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.